சமீபத்தில் நம்ம சேனலில் ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அது எதை பற்றி அப்படின்னா, நான் ஒரு காரை வந்து சர்வீஸ் சென்டருக்கு கொண்டு போன போது எனக்கு கிடைத்த ஒரு விரும்பத்தகாத சம்பவத்தை பற்றி நம்ம ஒரு வீடியோ ஒன்று பண்ணியிருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் 2 பேரும் தான் அதில் பேசியிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா ஏராளமான கமெண்ட்ஸ் வந்துருந்துச்சு. அதில் குறிப்பிட்டு ஒரு கமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாரை பற்றி வந்துருந்துச்சு. திரு தினேஷ் அவர்கள் என் கூட பேசினதை ஒரு விஷயத்தை பற்றி அதில் வந்துருந்துச்சு. அந்த கமெண்ட்டை வந்து நான் முதல்ல படிக்கிறேன், அதுக்கப்புறம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். அதாவது பார்த்த சாரதி அப்படிங்கிற ஒரு ஐடியிலேருந்து வந்திருக்கு. லேக் ஆஃப் நாலேஜ் ஃபார் த பிளாக் ஷர்ட். அவர் அன்றைக்கும் வந்து பிளாக் ஷர்ட் தான் நீங்கள் போட்டிருந்தீங்க. ஸோ இன்றைக்கும் பிளாக் ஷர்ட் தான் போட்டிருக்காரு. ஸோ லேக் ஆஃப் நாலேஜ் ஃபார் த பிளாக் ஷர்ட். இட்ஸ் யோர் டாஸ்க் டு கீப் யோர் ஸ்டஃப் அட் ஹோம். இட்ஸ் டிஃபால்ட் ப்ராக்டிஸ் அக்ராஸ் ஆல் சர்வீஸ் சென்டர். How much practical is that to record personal belongings of each customer? Send email to Maruti. If you leave them like that, they lol repeat. Lol அப்படிங்கிறது lots of laugh-னு எடுத்துக்கலாம் இல்லையா? இந்த சப்ஜெக்ட்டுக்கு lots of laugh. சில சப்ஜெக்ட் வந்து lots of laugh அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, எஸ்கலேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம அப்படியே வந்து கூகுளில் ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது அப்படியே நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து அந்த வீடியோட லிங்க்கை கொடுத்துட்றேன், நீங்கள் அதில் போய் பாருங்கள். அது அப்படியே அந்த கமெண்ட்டை வந்து நீங்கள் தமிழாக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் என்ன வரும் அப்படின்னா, கருப்பு சட்டைக்கு அறிவு இல்லாமை, உங்கள் பொருட்களை வீட்டிலேயே வைத்திருப்பது உங்கள் வேலை. எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் இது வழக்கமான நடைமுறை தான். ஒவ்வொரு வாடிக்கையாளரோட தனிப்பட்ட விஷயங்களும் பதிவு பண்ணி மாருதிக்கு மின்னஞ்சல் அனுப்புறது எவ்வளவு நடைமுறைக்கு ஏற்றது. நீங்கள் அவங்களை அப்படியே விட்டுட்டிங்கன்னா அவங்க ஹா திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, இதையெல்லாம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இதில் இருக்குது. ஸோ இது வந்து கூகுள் ட்ரான்ஸ்லேட் உங்களுக்கு தெரியாதா? இப்போ இருக்க சூழ்நிலை அது கரெக்டாலாம் பண்ணாது, ஓரளவுக்கு அப்ராக்ஸாக பண்ணியிருக்கு. பட் இதில் சொல்ல வர்ற விஷயம் வந்து உங்களுக்கு புரியும். அதாவது ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, அன்றைக்கு வந்து திரு தினேஷ் அவர்கள் நம்மகிட்ட பேசும்போது அவருடைய அனுபவத்தை சொல்லியிருந்தார். அதாவது அவர் வந்து காரை கொண்டு சர்வீஸ் சென்டருக்கு போன போது அவருடைய காரில் இருக்கக்கூடிய திங்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி எடுக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு அசௌகரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தார். அதில் இப்போ இந்த விஷயத்தை கேட்கும்போது நம்ம எல்லாருக்குமே என்ன தோணும், சரிதானே, காரை சர்வீஸுக்கு விடும்போது நம்ம உள்ள நம்மளுடைய பொருட்கள்லாம் எடுக்க தானே செய்யணும். அப்போ இந்த கமெண்டில் சொன்னவங்க வந்து கரெக்டாக தானே சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற எண்ணம் தான் பெரும்பாலும் எல்லோருக்கும் தோன்றும். இதை பற்றி முதல்ல திரு தினேஷ் அவர்கள்ட்ட கேட்போம். சொல்லுங்கள் சார். இதை பற்றி நான் வந்து தனிப்பட்ட முறையில் எனக்காக நான் சொல்லலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சொன்னது என்னென்னா, இப்போ நான் வந்து ஷோரூம் பக்கத்தில் தான் இருக்கேன், ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்குள்ளே தான் நான் இருக்கேன். அதனால் எனக்கு இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் இது கொஞ்சம் வெளியிலேருந்து வர்றாங்க, ஒரு 20 கிலோமீட்டருக்கு அப்பாலேருந்து வராங்க அப்படின்னா அவங்களுக்கு அது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம வந்து ஒரு பொதுவெளியில் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு நம்ம ஒரு கோயிலுக்கு போகிறோம், இல்லை நம்ம ஒரு வேறு ஒரு இடங்களுக்கு நம்ம போகிறோம். அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லக்கேஜஸை வாங்கி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா சில அவங்க ஒரு ஃபெசிலிட்டிஸ் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா? ஆமாம், ஒரு கோயில் சன்னதிகளுக்குலாம் நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா ஈவன் நம்ம ஷூ சாண்டல்ஸை கூட அதில் வைக்கிறதுக்கு இண்டிவிஜுவல் ரேக் இருக்கும். அந்த மாதிரி கூட நம்மளுக்கு பண்ணலாமே. நான் இந்த ஒரு லக்கேஜெல்லாம் கொண்டுட்டு தனியாக நான் எங்கே கொண்டு வைக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்தம்பிச்சு போகிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை ஏன் உருவாக்கணும்? ஓகே, இந்த ஒரு புரிதலுக்காக தான் நான் வந்து எனக்கு நடந்த அந்த ஒரு கசப்பான அனுபவத்தை வந்து நான் அந்த வீடியோவில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொன்னபோது அதை நான் எப்படி எடுத்துக்கிட்டேன்னு நான் சொல்லட்டுமா? என்ன பொறுத்தவரை நீங்கள் அன்னைக்கு சொல்லும்போது இது வந்து ஒரு எதிர்காலத்துக்கான ஒரு திட்டம் அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன். இது இன்றைக்கு நடைமுறைக்கு நீங்கள் சொல்கிறது தப்பாக தெரியலாம் நிறைய பேருக்கு. அது என்னங்க, காரில் இருக்கக்கூடிய பொருளை வந்து நம்ம சர்வீஸ் சென்டர் விடும்போது அது எடுக்கணும் தானே, ஏன்னா நம்மளுடைய வேல்யூபிள் திங்ஸ் அதில் இருக்குல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். வேல்யூபிள் திங்ஸ் அப்படிங்கிற நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா, ஒரு பணமோ நம்ம நகையோ வச்சுருக்கோம்னா அது எப்போவுமே நம்ம எடுத்துருவோம், அது எங்கே போனாலுமே நம்ம சேவ் பண்ணிவிடுவோம், அது வேறு. மற்றபடி நம்ம சொல்லக்கூடிய ஒரு பென்ட்ரைவாக இருக்கட்டும், ஒரு சார்ஜிங் கேபிளாக இருக்கட்டும், உங்களோட திங்ஸ், பிள்ளைங்களோட சின்ன சின்ன திங்ஸ் வச்சுருப்போம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைங்களுக்காகவே சில விஷயங்களை வந்து கரெக்டாக பின் பண்ணி வச்சுருப்போம் அந்த இடத்துல. இப்போ அதையெல்லாம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு திருப்பி நான் எல்லாத்தையும் அதை செட் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது, ரைட்டா? ஆனால் இன்றைக்கு அதை சொல்லும்போது அது தப்பாக தான் நிறைய பேருக்கு தெரியும் அப்படிங்கிறது என்னோட ஐடியாவாக இருக்குது. ஏன் தெரியுமா? இன்றைக்கு ஒரு பெரும் கூட்டம் சேர்ந்து ஒரு விஷயத்தை வந்து ஆமா போட்டால் அதை எல்லாரும் சேர்ந்து ஆமா போடுவாங்க. கரெக்டு தானே? எல்லாரும் சேர்ந்து ஆமாம் இது இப்படித்தான் அப்படின்னா அப்படித்தான். உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய நாலேஜ்லேருந்து நான் சொல்கிறேன். அதாவது கிட்டத்தட்ட ஒரு 30 வருடங்களுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம். நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி
ஒரு திருச்சியில் வந்து ஒரு டாக்ஸி டிரைவரை வந்து நான் சந்திக்கிறேன். சரி. அவருக்கு அப்போவே பார்த்தீங்கன்னா ஒரு 70 வயசு இருக்கும். அவர் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு நடந்த ஒரு சம்பவத்தை வந்து சொல்கிறாரு. ஓகே. ஒரு 20-30 வருஷம் அப்படின்னு சொன்னார். அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னா, அவர் அம்பாசிடர் கார் வச்சிருக்கிறாரு. அந்த காலகட்டங்களில் அவர் அம்பாசிடர் கார்களை கொண்டு போய் அவர் சர்வீஸுக்கு விட போகும்போது அங்கே வந்து உங்களுக்கு வெயிட்டிங் ஹால்னு ஒன்று கிடையாது. அவங்க காரை விட்டுட்டு என்ன பண்ணுவாங்களாம், சும்மா அந்த மரத்தடியில் போய் உட்காந்துருப்பாங்களாம், ரோட்டில் வந்து அப்படி நடந்துக்கிட்டே இருப்பாங்களாம், அப்படி ஒரு டீ குடிச்சிட்டு வருவாங்களாம், இல்லைனா பஸ் ஸ்டாண்டில் போயிட்டு வருவாங்களாம், அப்படி போயிட்டு வருவாங்களாம். ஈவன் உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் ரூம் கூட கிடையாது. அதாவது அங்கே உள்ள ஸ்டாஃப்ஸுக்கு உண்டு, வெளியிலேருந்து போகக்கூடிய கஸ்டமருக்கு வந்து ஒரு பாத்ரூம் கூட போக முடியாதுங்கிற சூழ்நிலை தான் அன்றைக்கு இருந்திருக்கு. இவங்க என்ன பண்ணுவாங்களாம், பஸ் ஸ்டாண்டுக்கு போய் அங்கே உள்ள ரெஸ்ட் ரூம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க போல. அப்போ அவர் வந்து கேட்டிருக்காரு, இந்த சர்வீஸ் சென்டரில் கேட்டிருக்காரு, ஏங்க நீங்கள் வந்து எங்களுக்காக, நாங்கள்லாம் வரவங்க டிரைவர்ஸ், எங்களுக்காக ஒரு ரூம் வந்து கட்டி தரலாம்ல, நாங்கள் உட்காந்துக்கோம்ல கேட்டதுக்கு அவங்க என்ன பதில் சொல்லியிருக்காங்க தெரியுமா? இது வந்து உங்கள் சொந்தக்காரங்க வீடு கிடையாது, சொந்தக்காரங்க வீடாக நாங்கள் கட்டி தர்றதுக்கு அப்படின்னு சொல்லி அன்னைக்கு சிரிச்சிருக்காங்க. ஓகே. எப்படி நீங்கள் இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்கும்போது இன்னைக்கு எல்லாரும் சிரிக்கிறாங்களோ அதே மாதிரி அன்றைக்கு அவர்கிட்ட சிரிச்சிருக்காங்க. சரி, சரியா? அன்றைக்கு அவர் கேட்ட கேள்வி இன்றைக்கு நடந்திருக்கு. ஆமாம், இன்னைக்கு நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இன்றைக்கு எல்லா சர்வீஸ் சென்டர்லையும் வெயிட்டிங் ஹால் இருக்கு, வித் ஏசியோட இருக்கு, ரெஸ்ட் ரூம் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு ஆடம்பர விஷயம் கிடையாது, இது ஒரு அத்தியாவசியமான தேவை தான், இல்லையா? அப்போ நீங்க கேட்டது ஒரு அத்தியாவசியமான தேவை தான். ஆனா இதை நிறைய பேர் இன்னும் புரிஞ்சுக்கல. ஏன் அப்படின்னா, ஒரு கார்பரேட்ல வந்து ஒரு விஷயம் சொல்லிட்டா, எல்லாரும் சொல்லிட்டா, அதான் உண்மை, அது கரெக்டு தான் அப்படின்னு ஒரு எண்ணம் வந்து இன்னைக்கு மனப்பாக்கம் நிறைய பேர்ட்ட இருக்கு. அந்த மனப்பக்குவத்தில் தான் இன்னைக்கு நீங்க சொன்னதையும் அவங்க தப்புன்னு சொல்றாங்க. என்னோட பொறுத்தளவில் நான் உங்களுடைய கருத்துல வந்து நான் உடன்படுறேன். ஏன் அப்படின்னா, நான் ஒரு பொருளை கொண்டு போறேன், எனக்கே ஒன்று நடந்துச்சு. நான் ஒரு இடத்துல சர்வீஸ் விடும் பொழுது ஒரு பென்ட்ரைவ் மட்டும் மறந்துட்டேன், எல்லாத்தையும் எடுத்துட்டேன், பென்ட்ரைவ் மறந்துட்டேன். பென்ட்ரைவ் வந்து காணோம், எடுக்கும்போது வண்டி எடுத்துட்டு வீட்டுக்கு வந்தவரை பென்ட்ரைவ் காணோம். ஒரு பொருளை நான் வந்து மறந்து வச்சா கூட நான் அதை திருடிடுவேன் அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? அவங்க ஊழியர்கள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அந்த பென்ட்ரைவ் அங்கே இருந்திருக்கணும்ல, கண்டிப்பாக இருந்திருக்கணும்ல. அப்போ காருக்குள்ள உள்ள என்னென்ன பொருள் அதை மட்டும் வச்சிருப்பேன், கார்ல இருந்து எக்ஸ்ட்ரா ஒரு பொருளை நீ வச்சாலும் நான் எடுத்துருவேன் அப்படின்னா அங்க உள்ள போறது யாரு? பொதுமக்களா? ஸ்டாஃப்ஸ் தான். நான் வந்து ஒரு பொது பஸ்ல போறேன், ஒரு ஆம்னி பஸ்ல போறேன், இல்ல கவர்மெண்ட் பஸ்ல போறேன், என்னுடைய பொருளை வந்து பாதுகாக்க வேண்டியது என்னுடைய கடமை. ஏன்னா எல்லாரும் பொதுமக்கள், யாருன்னு தெரியாது. அங்க ஒரு திருடு போகலாம், ஒரு திருடன் உள்ள இருக்கலாம். ஒரு கம்பெனிக்குள்ள பொதுஜனம் உள்ள போகாது, சர்வீஸ் சென்டருக்குள்ள. அப்போ அங்க வந்து என்னுடைய காருடைய பொருட்களை நான் வச்சுட்டு போனா அது திருடு போயிடும் அப்படின்னா அது யாருடைய தவறு? அங்க இருக்கிற ஊழியர்கள் மேல தான் தவறு. ஊழியர் தவறு இருக்குல்ல. அப்போ இது வந்து அந்த வசதியை அவங்க நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கணுமா, இல்ல அவங்களுடைய தப்புனால நம்ம கிட்ட அந்த வேலையை சொல்லணுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ரெண்டாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, நீங்க ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங் இருக்கீங்க, வீட்டில இருந்து காரை கொண்டு போறீங்க, அதனால நீங்க பொருளை வந்து எடுத்துட்டு வீட்டுக்கு கொண்டு வந்துடுறீங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் வந்திருக்கேன், நான் வந்து ஒரு வெளியூர், ஒரு மதுரைக்கு வந்து நான் ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக போகிறேன். ஏன்னா நான் எப்போவுமே காரில் போகும்போது சில விஷயங்கள் வச்சுருப்பேன். என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, இந்த 20 லிட்டர் வாட்டர் கேன் எப்போவுமே என்கிட்ட இருக்கும், உள்ளே இருக்கும். அது போக ஒரு பெரிய குடை வச்சுருப்பேன், இந்த ஷூட்டிங் குடை மாதிரி பெருசாக ஒரு குடை வச்சுருப்பேன். இது ரெண்டும் மெயின், மற்றபடி சின்ன சின்ன பேக்ஸ் இதெல்லாம் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு விஷயம் பாருங்கள், எனக்கு ஒரு ஆஃபீஸ் ஒர்க்காக நான் போகிறேன். போகிற இடத்துல எனக்கு ஒரு அருப்புக்கோட்டை பக்கத்தில் வச்சு ரிப்பேர் ஆகிட்டு, வண்டி ரிப்பேர் ஆகிடுச்சு. நான் கொண்டு சர்வீஸுக்கு கொண்டு விடுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் ஒரு நாள் ஃபுல்லாக ஆகிடும், நீங்கள் ஈவினிங் மேலே வந்து எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு மதுரைக்கு பஸ்ஸில் போகிறேன். இப்போ நான் அந்த கேனு, இந்த குடையெல்லாம் தூக்கிட்டு நான் எப்படி போகிறது? போக முடியும், நான் எப்படி போகிறது? அப்போ ஒரு குறைந்தபட்சம் ஒரு தேவைப்படுற ஒரு கஸ்டமருக்காவது நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கோவிலில் போனால் ஒரு கிளாக் ரூம் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அறை மாதிரி வச்சு அதில் வந்து இந்த பொருட்கள் இருக்குன்னு சொல்லி எனக்கு ஒரு டோக்கன் கொடுத்துடலாமே. இல்லை அப்படின்னா ஒரு அறை மாதிரி வச்சு ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி போட்டு அதுக்குள்ளே நீங்கள் எனக்கு சாவி என்கிட்ட கையில் கொடுத்துடலாமே. இது செய்கிறது ஒரு பெரிய வேலையே கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, கண்டிப்பாக இது வரும். இப்போ நம்ம இன்னைக்கு பேசுகிறோம், இவர் சொன்னது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காமெடியாக நக்கலாக பேசியிருக்காரு இந்த கமெண்ட்ல. ஆனால் இன்னைக்கு இவர் நக்கல் பண்ணது இதே 4-5 வருஷம் கழிச்சு இதே மாதிரி இவர் பொருட்களை வந்து அங்கேயே வச்சுட்டு வர முடிய சூழ்நிலை வந்து வரும். நீங்கள் ஏற்கனவே ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தீங்க, 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் வந்து அவருடைய காரை வந்து சர்வீஸ் கொண்டு போயிருக்கிறாப்புல, அவங்களுக்கு வந்து ஒரு அடிப்படை தேவை கூட அங்கே இல்லை. அதை கேட்கும்போது ஒரு ஸ்டே பண்ணுறதுக்கு ஒரு ரூம் கூட அதில் இல்லை அப்படிங்கும்போது அதை சொல்லி அவங்க சிரிச்சிருக்கிறாங்க. ஆமாம். ஆனால் இன்றைக்கி காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா அது வந்து அடிப்படையாக மாறிடுச்சு இல்லைங்களா, ஒரு தேவையாக மாறிடுச்சு. இதே போல் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி
டூ வீலர் ஸ்டாண்டில் வந்து நான் வந்து வண்டி விட போயிருக்கேன். இது எனக்கு நடந்த சம்பவம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் வந்து பொதுவாக நான் கையில் கொண்டு போகும்போது லாக் கொண்டு போகிறது உண்டு. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாதிரி ரேக்ஸுக்கு அந்த வசதிலாம் கிடையாது, ஹெல்மெட் வைக்கிறதுக்கு ரேக்ஸ் வசதி கிடையாது. ஸோ நான் வந்து அர்ஜென்ட்டாக சென்னைக்கு போக வேண்டியிருந்துச்சு. அப்போ வந்து நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சார் இந்த லாக் வந்து எனக்கு கொஞ்சம் துரு பிடிச்சதுனால இன்றைக்கி தேதிக்கு வந்து எனக்கு இது லாக் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் இந்த ஹெல்மெட்டை பார்த்துக்கலாமா நான் கேட்குறேன். அவங்க அன்னைக்கு எனக்கு சொன்ன பதில் என்னென்னா, அதில் எங்கள் பொறுப்பு கிடையாது, மிஸ் ஆனால் அது உங்களை தான் சேரும், ஏன்ட்ட கேட்கக்கூடாது அப்படின்ட்டாங்க. யோசிச்சு பாருங்க, இந்த ஹெல்மெட்டை தூக்கிக்கிட்டே என்னோட பிரயாணம் வந்து போகுமான்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடம். நம்ம சென்னை வரை ஹெல்மெட்டை தூக்கி எப்படி நான் கொண்டு போக முடியும்? நான் ஒரு இடங்கள்ல வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் போகிற மாதிரி இருக்கும், நான் ஒரு ஆஃபீஸுக்கு நான் போய்கிட்டு இருக்கேன், அதை நாங்கள் போய் அங்கே எப்படி இருக்க போகிறேன், இதை தூக்கிக்கிட்டு என்னால் அலைய முடியாது, யாரையும் நம்பி பக்கத்தில் கொடுக்கவும் முடியாது, இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்குது. அதனால் நான் வேறு வழி இல்லாமல் நான் வண்டியிலே வச்சுட்டு போயிட்டேன், மிரரில் மாட்டின மாதிரி நான் வச்சுட்டு போயிட்டேன். ரிட்டன் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங், ஹெல்மெட் இல்லை. இது உண்மைதான். நிறைய இடங்கள்ல ஹெல்மெட் வந்து எங்கள் பொறுப்பு இல்லைங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல காணாமலாம் போயிருக்கு நிறைய இடங்கள்ல. நிறைய பேர் நான் சொல்லி கேட்டிருக்கேன் அந்த காலங்களில். ஹெல்மெட்டை வச்சுட்டு போயிட்டா ஹெல்மெட் காணாமல் போயிடும். இன்னைக்கெல்லாம் அந்த நிலைமை இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் சொன்னதில் ஒரு விஷயம் உண்மை. இன்னைக்கு ஹெல்மெட்டுக்குன்னு தனியாக டோக்கன் போட்டு கொடுக்குறாங்க, வந்துருச்சு. அப்போ அன்னைக்கு வந்து முடியாதுன்னு சொன்னவங்க இன்னைக்கு ஏன் செய்கிறாங்க? கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுத்துட வேண்டியதானே. அது அவங்க ஃப்ரீயாக கொடுக்கலையே, காசு வாங்கிட்டு தானே பண்றாங்க. ஆமா, அந்த விஷயத்தை செஞ்சிட வேண்டியது தானே. அப்போ இதைத்தான் நம்ம இன்னைக்கும் கேட்குறோம். சரியா? எனக்கு தேவையானது ஒரு கமெண்ட் கூட வந்துருந்துச்சு, அதை நீங்களும் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா ஆமா, இந்த அரபு நாட்டுல இருந்து அவர் இதுக்கான ஒரு அதாவது இந்த நம்ம இப்போ முன்னாடி பார்த்த அந்த ஒரு கமெண்ட்டுக்கு அவரோட கமெண்ட் வந்து ஒரு பதிலாவே இருந்துச்சு. அதை நான் வாசிக்கிட்டுமா? கொஞ்சம் பாருங்க. ஓகே, பாபு அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்திருக்கு. இல்லை பாருங்கள், நான் வந்து அரபு நாட்டில் இருக்கேன். என் அரபியோட வண்டியை ஷெவர்லெட் கம்பெனிக்கு கொண்டுட்டு போனேன். போகும்போது நான் ஒரு வாழைப்பழத்தை அப்படியே அந்த வண்டியில், வாழைப்பழமும் டீ குடித்தோம். இல்லை அந்த டீ கப்பை அதிலேயே வச்சுட்டேன். சர்வீஸ் விட்டாச்சு. அந்த சர்வீஸ் கம்பெனியில் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு கடைசியில் பார்க்குறேன், ஒரு கவரில் அந்த வாழைப்பழம் அந்த கப்பு எல்லாமே போட்டு ஒரு இடத்துல சீட்டில் வச்சுருக்காங்க. எவ்வளவு அருமையான வேலை செய்கிறாங்க பார்த்தீங்களா? ஒரு நிமிஷம் பின்னாடி இருக்கா? எஸ். அந்த சர்வீஸ் சென்டரில் உள்ளவங்க நம்ம தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஏன் இது செய்கிறது இல்லை? அப்போது இதில் திருடர்கள் நிறைய இருக்காங்க. இந்த மாதிரி கம்பெனிகளில் எங்கே நம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் அப்படின்னு போட்டிருக்காரு. இப்போ இதில் என்ன புரியுது அப்படின்னா, பல நாடுகளில் அந்த பொறுப்போடு செய்கிறாங்கங்கிறது தெரியும். இந்த ஒரு கமெண்ட்னால மட்டும் கிடையாது. நான் வந்து நிறைய பேர் நமக்கு ஃபாரின்லேருந்துலாம் ஃபோன் பண்ணுவாங்கல்ல, எனக்கு வாட்ஸ்அப்லாம் ஃபோன் பண்ணுறவங்க சொல்லியிருக்காங்க, சார் எங்கள் பல நாடுகளில் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சென்டர்ஸில் போயாச்சு அப்படின்னா எல்லா பொருளையும் தூக்கிட்டு போகணும்னு சொல்ல மாட்டாங்க. அதைத்தான் நான் உங்களுக்கு ஒரு உதாரணமாக சொல்கிறேன். வெளியூர்லேருந்து ஒரு பயணம் வர்றோம், நிறைய லக்கேஜஸ் வச்சுருக்கோம், சர்வீஸ் விட்டு அவ்வளோத்தையும் நான் தூக்கிட்டு எங்கே போகிறது? அவ்வளோ லக்கேஜ், என்ன பணம், நான் வேல்யூபிள் திங்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறேன். நீங்கள் எந்த பொருளை வச்சாலும் நீங்கள் எடுத்துவீங்க, காணாமல் போயிடும்னா என்ன அர்த்தம்? ஆமாம். அப்போ நீங்கள் அதுக்கு ஒரு வசதியை கொடுக்கலாம். ஒரு சர்வீஸுக்கு வர 100 கார்லாம் சர்வீஸுக்கு ஒரு நாளைக்கு வராது. சரியா? ஒரு சர்வீஸுக்கு எத்தனை ஓடிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஒரு 5 கார் 10 கார் இல்லை ஒரு 15-20 கார் ஒரு நாளைக்கு சர்வீஸ் நடந்துகிட்டு இருக்கும். நீங்கள் அப்படி பார்த்தாலும் ஒரு 10 பேரை வச்சுக்கோங்க. 10 பேரோட பொருளை அதுலேயும் 10 பேர் வர மாட்டாங்க, சிலர் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. தேவைன்னு உள்ளவங்களை, எனக்கு வந்து இந்த வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு வசதியை கொடுத்துட வேண்டியதானே. ஒரு 5 பேர் கேட்பாங்களா, அந்த 5 பேருக்கான ஒரு சின்ன ரூமில் என்ன ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சு அதில் வந்து உங்கள் பொருளை கீப் பண்ணி அதை நீங்கள் சேஃபாக கொடுக்க முடியாதா? சொல்லுங்க பார்ப்போம். அப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், உங்களுடைய ஸ்டாஃப் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி ஒரு பொருள் களவு போச்சு அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக வந்து நீங்கள் அதை ஃபாலோ பண்ணணும். மீட்டிங்கில் சொல்லி அந்த ஸ்டாஃப்ஸுக்கு வந்து எவ்வளோ கடுமையான விஷயங்களை சொல்லி, இனிமேல் இப்படி நடந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஃபைனபிள் தான் பண்ணி நம்ம பல விஷயங்கள் பண்ணலாம். ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தினா, என்னுடைய பொருள் வண்டிக்குள்ளே இருக்கும்போது அப்படியே இருக்குன்னு நம்பிக்கையை ஏற்படுத்தினா அந்த நிறுவனம் வந்து, அந்த டீலர் வந்து எனக்கு இன்னும் வந்து நம்பிக்கை கூடும். கண்டிப்பாக என் ஸ்பேரை திருட மாட்டாங்கன்னு எனக்கு தோணும். நாளைக்கு அவசரத்துக்கு என் வண்டியில் உள்ள ஸ்பேரை கேட்டி உங்கள் வண்டி கொண்டு மாட்டுவாங்க, என்ன நிச்சயம்? மாட்ட மாட்டாங்கன்னு. சரி, நீங்கள் வந்து ஒரு டீலருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர், நான் யாருன்னே தெரியல, நான் வந்து சண்டை போட்டால் சண்டை கோழின்னு வச்சுக்கோங்க, டீலர்கிட்ட போய் ஏதாவது சண்டை போட்டே இருக்கேன், என்ன நோட் பண்ணி வச்சுட்டு என் காரில் இருந்து ஸ்பேரை உருவி உங்கள் காரில் மாட்டிட்டு போயிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் என்ன பண்ணுறது? தெரியும். அப்போ ட்ரஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 10 லட்ச ரூபாய்க்கு 15 லட்ச ரூபாய் 20 லட்சம் காரை உங்களை நம்பி கொடுக்குறோம். அது இருக்கிற பொருளை உங்களுக்கு பாதுகாக்க முடியாதா? உங்களை வந்து பார்த்துக்கிட்டே இருக்க சொல்லலை. இதில் வந்து அவர் வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு பாருங்க.
இதை வந்து மாருதி கஸ்டமர் இமெயிலில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சிரிப்பாங்களாம். லாஸ்ட் லைனை பாருங்க, சென்ட் இமெயில் டு மாருதி, இஃப் யூ லீவ் தம் லைக் தட் தே லொல் ரிப்பீட். அது லாட்ஸ் ஆஃப் லவ், சிரிச்சுட்டு அவங்க ரிப்பீட் பண்ணுவாங்களாம். இந்த அளவுக்கு அவர் வந்து கார்பரேட்டை உள் வாங்கியிருக்காரு பாருங்க. அப்போ கார்பரேட் சொல்லியாச்சுன்னா அவர் கரெக்டாக தான் இருக்குங்க, சிவப்பாக இருக்கிறவன் போய் சொல்ல மாட்டான் அப்படிங்கிற மாதிரி கார்பரேட் கம்பெனிகளை வந்து அப்படியே நம்பி ஒரு பெரும் கூட்டம் சொல்லியாச்சுன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நம்பி மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிசைன் ஆகிருக்காங்க. ஆனால் உண்மையிலேயே நம்ம கேள்வி கேட்டால் தான் நமக்கான அந்த வசதிகள் கிடைக்குங்கிறது கூட தெரியாமல் இருக்காங்க. ஒரு கடையில் போனால் ஒரு பெரிய ஒரு துணி கடையிலலாம் போகிறோம் அப்படின்னா நம்ம ஊர் அண்ணாச்சி கடையெல்லாம் போனால் அப்படி உட்கார்றதுக்கு சீட்டு சேர்லாம் இருக்கும். இன்னைக்கு பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னா சேரை உட்காரவே கிடையாது, சேர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நின்றுக்கிட்டு தான் இருக்கணும். ஆமாம், கேட்டால் வந்து இங்கெல்லாம் அந்த வசதி கிடையாது சார் அப்படிம்பாங்க. அப்போ அதான் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, ஆமாம் சார் அது பெரிய கார்பரேட் நிறுவனம், அங்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. இதை நியாயப்படுத்துறாங்க. நியாயப்படுத்துறதுக்கு நம்மகிட்டே ஒரு கூட்டம் இருக்கு, நம்ம சர்க்கிள்லேயே ஒரு கூட்டம் இருக்கு, அவங்க செய்யறது நியாயம்தான்னு சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. அந்த கூட்டத்துல இருந்து நம்ம பேசும்போது நம்ம பேசுறது தப்பா தான் தெரியும். இவன் என்ன கேள்வி கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு, சரியா? ஒரு சாதாரண ஒரு சின்ன கடையில் போய் கூட இதை அவசரத்துக்கு ஒரு பொருள் கேட்டால் நமக்கு இலவசமாக கூட கொடுத்துருவாங்க. ஆனால் ஒரு கவர் தாங்கன்னா டக்குன்னு கொடுத்துருவாங்க. நம்மளோட மக்களோட மக்களாக இருக்கணும் பொதுவாக ஒரு வியாபாரிகள் அப்படிங்கிறது, சரியா? ஒரு சின்ன சின்ன விஷயத்தை கூட நம்ம செய்ய மாட்டேன் அப்படின்னா கார்பரேட்னா இப்படி தான் இருப்பாங்கும் போது கார் கம்பெனிகளும் இந்த மாதிரி பொருட்களை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறதுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதை ஏற்படுத்தி கொடுக்கணும்னா அதுக்கு என்னுடைய சைட்லேருந்து நாலேஜ் நான் எப்படி யோசிக்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் வந்து இந்த கார் கம்பெனிகளுக்கு மெயில் பண்ணுறாங்கல்ல, மெயில் பண்ணணும். இதை ஏன் நீங்கள் செஞ்சு கொடுக்கக்கூடாது, எங்களுடைய பொருட்களை நீங்கள் ஏன் பாதுகாத்து வைக்கக்கூடாது அப்படின்னு அதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சார்ஜ் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. எங்கள் பொருளை தூக்கிக்கிட்டே நாங்கள் போகிறதுக்கு அதை அங்கேயே வச்சு நீங்கள் சேஃபாக எனக்கு எப்படி இருந்துச்சோ அப்படியே வச்சு கொடுங்க, இல்லை எனக்கு ஒரு கவர்லையாவது போட்டு கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் மெயில் அனுப்ப தான் கம்பெனிகளும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கப்பா, இனிமேல் நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு கமெண்ட் பாருங்க, அதாவது இவங்களை ஆதரிச்சு, ஓகே, இந்த கார் கம்பெனிகளை ஆதரிச்சு இன்னொருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு பாருங்க. என்ன ஐடி பேர் பார்த்தீங்கன்னா @கும்பிடிமோன். ஓகே, கும்பிடிமோன் தானே? ஆமாம், கும்பிடிமோன் அப்படிங்கிற வந்து கமெண்ட் பண்ணியிருக்காரு. எந்த ஒரு கார் சர்வீஸ் சென்டரில் சென்றாலும் நமது காரில் உள்ளே பென்டிரைவ், சென்ட் பாட்டில் மற்றும் எந்த ஒரு நமது பர்சனல் பொருளையும் வைக்கக்கூடாது. அவர்களே அதை எடுக்க சொல்வார்கள். காரணம், அந்த பொருட்களை பாதுகாப்பது அவர்கள் பொறுப்பு கிடையாது. சரியா? உதாரணத்துக்கு ஒரு கார் பார்க்கிங்கில் காரை விடும்போது அவர்கள் தரும் டிக்கெட்டில் உங்கள் காரில் விட்டு செல்லும் பொருள்கள் தொலைந்தால் அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. சரி, எதுக்கு முடிச்சு போடுறாரு பாருங்க. காரை பார்க்கிங்கில் விடுறதுக்கும் சர்வீஸில் விடுறதுக்கும் வித்தியாசம் உண்டு. என்ன இருக்கு? கார் பார்க்கிங் அப்படிங்கிறது பொதுஜனம் உள்ள வந்து போற இடம், ரைட்டா? ஆனால் சர்வீஸ் சென்டருங்கிறது உள்ள பொதுஜனமே உள்ள போக முடியாது. எப்படி பாருங்க, அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது என்று அச்சிட்டு இருக்கும், அவங்க பேப்பரில் ஒட்டி வச்சிருப்பாங்களாம். ஏன்னா பேப்பரில் ஒட்டிட்டா அது வந்து தீர்ப்பு மாதிரி, ஏதோ பெரிய நீதிமன்ற தீர்ப்பு நினைப்பு உங்களுக்கு. இவங்களே போய் பிரிண்ட் அடிச்சு எழுதி ஒட்டுறாங்க. ஓகேவா? இதை கூட தெரியாமல் ஒரு சின்ன பிள்ளைத்தனமாக இந்த வீடியோவில் ஒரு கேள்வி உங்களை தான் சொல்லியிருக்காங்க. கருப்பு சட்டை போட்டு நீங்க கருப்பு சட்டைக்காரனே சொல்லிட்டாங்க உங்களை ஆரம்பத்திலேயே. சரியா? இன்னொரு பாருங்க, பொதுவாக ராஜேஷிற்கு மாருதி என்ற பிராண்டை குறை சொல்வதே அவர் வேலை. இப்படித்தான் ஆரம்பத்தில் வந்து நான் மாருதிக்கு ஆதரவாக பேசுறேன்னு சொல்லி சீங்கி அடிக்கிறேன், சொம்பு தூக்குறேன்னு சொன்னாங்க. இப்போ மாருதியை பத்தி பேசினவனா குறை சொல்றேன்னு சொல்லிட்டாங்க. பிராண்டை குறை சொல்வதே அவர் வேலை. ஊரே டாடா கார் சர்வீஸ் பல இடங்களில் படுமட்டம் என்று சொன்னாலும் ராஜேஷ் டாடா காரை பற்றி ஒரு குறையும் சொல்ல மாட்டார். எவ்வளவு பெரிய காமெடி இது. ரொம்ப நாளா உங்களை ஒரு பின்தொடர்றாரு. அதாவது 3 சிலிண்டர் இன்ஜினை போட்டு அந்த வறுத்து எடுத்தது நம்ம தான். டாடா காரோட அல்ட்ராஸ் வந்து போட்டு படுபடுத்தினது நம்ம தான். அது வந்து டாட்டாவை நம்ம குறை சொல்லலையா? பாருங்க எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. அந்த அதாவது கார்பரேட் பண்றதை வந்து நியாயப்படுத்தி இப்படிப்பட்ட நபர்களால மாற்றங்கள் எப்படி நிகழும்? இல்லை, இவங்களாம் இருக்கிற வரைக்கும் மாற்றமே வராது. நல்லா பார்த்தீங்கன்னா ஒரு கார் ஷோரூமில் வந்து சர்வீஸ் சென்டருங்கிறது ஒரு ஹியூஜ் ஸ்பேஸ். அதில் வந்து நம்ம சொல்கிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு ஃபெசிலிட்டிக்கான ஒரு சின்ன ரேக் போதும். ஒரு 10க்கு 10 இடங்கிறது வந்து அதிகம், சரிங்களா? ஆனால் அந்த இடத்த வந்து இவங்க ஏன் நம்மளுக்கு பண்ண மாட்டேங்காங்கன்னு டிசைன்ஸ் மாட்டுக்கு அந்த டிசைன்ஸை வந்து இவங்க வந்து அடாப்ட் பண்ண மாட்டேங்காங்க. ஒரு ஷோரூமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா ஒரு 6 months to 1 year கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா
அந்த செட்டப்பே மாற்றுவாங்க. ஒரு கஃபே மாதிரி ஒன்று கொண்டு வருவாங்க, மேனேஜருக்கு தனியாக ஒரு லான்ச் ஒன்று கொண்டு வருவாங்க. இது கார்ப்பரேட் எடுக்கிற ஒரு டிசிஷன். அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, அவங்க லோகோஸும் சேஞ்ச் ஆகும், அந்த ஃப்ரண்ட் அப்பியரன்ஸும் சேஞ்ச் ஆகும். இது அது கூட கம்பேர் பண்ணும்போது பணச்செலவு ரொம்ப ரொம்ப சொற்பமே கிடையாது. ஆமாம், எஸ். இதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இதை வந்து நம்ம எத்தனை பேர் நம்ம வந்து மெயில் வைக்கிறோம், இதை வந்து நம்ம எந்த அளவுக்கு இதை ஒரு ஹைலைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் இது வந்து நம்மளுக்கு வந்து மாறும். ஃபாரின்ல உள்ள கண்ட்ரிஸ் மாதிரி நம்மளுக்கு மாறும். கார்பரேட் வந்து நீங்கள் நம்ம நம்ம சொன்ன மாதிரி கார்பரேட்டுக்காகத்தான் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களே தவிர அதில் நம்ம படுற அந்த கஷ்டங்களை வந்து யாருமே பேச மாட்டேங்காங்க. அந்த டிசைன் நம்ம போவோமேன்னு தயாராகிக்கிறாங்க. எனக்கு இன்னொரு விஷயம் கூட ஒன்று நடந்துச்சு. ஊடல வந்து என் ஃபேமிலியாக வந்து நாங்கள் ஒரு பீஸா ஷாப்புக்கு போயிருந்தோம். ஓகே. அந்த பீஸா ஷாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 1500 கிட்ட நான் இன்றைக்கி சாப்பிட்ருந்தோம். பாப்பாவுக்கு வந்து அப்போ கை குழந்தை ஒரு 7-8 மாதம் இருக்கும். அந்த டைம் பார்த்தீங்கன்னா குழந்தை அழுதுச்சு. அப்போ வந்து எமர்ஜென்சியாக கொஞ்சம் வெந்நி தேவைப்பட்டுச்சு. எனக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்துச்சு. இருந்தாலும் ஒய்ஃப் தான் போய் கேட்டாப்புல, நான் வாட்ச் பண்ணுறேன். அப்போ அந்த ஸ்டாஃப் வந்து ஒரு லேடி ஸ்டாஃப் ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்க சொன்னது என்னென்னா, அச்சிச்சோ அவங்க சொன்ன அந்த மாடுலேஷனை பாருங்க, அச்சிச்சோ அதெல்லாம் இங்கே கிடைக்காது. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க சார், உள்ள கிச்சன் இருக்கு சரிங்களா. அவங்க எனக்கு கொடுத்து தான் ஆகணும், நான் கட்டாயப்படுத்தலை. ஆனால் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன்ஸ் நான் சொல்லுவேன். நான் அங்கே ஒரு கஸ்டமர் தான் சரிங்களா. நான் வந்து அங்கே ஒரு பிஸ்னஸ் ப்ரொபோசலுக்காக நான் வரல. அங்கே வந்து ஆல்ரெடி சாப்பிட்டு முடிக்கிற கண்டிஷனில் குழந்தை அழுகுது. நான் உள்ள போய் ஒரு வெண்ணி கேட்குறா, என் ஒய்ஃப் கேட்குறாங்க. கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அச்சச்சோ அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இங்கே கிடையாது, நீங்கள் வேணும் வெளியில் போய் கேளுங்களேன் அப்படின்றாங்க சரிங்களா. ஓகே, அப்படியே படி இறங்கி நாங்கள் கீழே போய் ஒரு அண்ணாச்சி கடை டீ கடை இருக்குது. அவர்கிட்ட கேட்டதுக்கு, சின்ன கடை டீ கடை இருக்குது, அவர்கிட்ட கேட்டதுக்கு எந்த தயக்கமும் இல்லாமல் அவர் பிடிச்சி கொடுத்தாரு. நம்ம ஃப்ரீயாக கொடுத்தாங்க. என்ன மாதிரியான ஒரு ஒரு இதுக்குள்ள நம்ம வாழ்றோம்னு பாருங்களேன். அதுதான் சொல்றேன். இப்போ இதை நீங்க சொன்னீங்கல்ல, இப்போ இதை வந்து ஒரு குரூப் வரும் உடனே, ஏங்க அவங்க எதுக்கு வெண்ணி தரணும் உங்களுக்கு? ஆமா ஆமா, அதுதான். ஆமா, அவங்க வெண்ணி நீங்களாம் கொண்டு வரணும். கேட்டது போல அவங்க தப்பும்பாங்க. இது இதே மாதிரி கீழே உள்ள அண்ணாச்சி இருந்தாருன்னா எங்க போறது? அவர் இல்லைன்னா என்ன வேற எங்க என்ன சொல்ல வராங்கன்னா, அடுப்பை நீங்களும் கொண்டுட்டு போயிருக்கணும், நீங்க அங்க போய் ஏன் தேடினீங்கன்னு கேட்பாங்க. அதுதான் எனக்கு புரியுது. இப்போ நம்ம இந்த டிஸ்கஸ் பண்ண அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா, உண்மையிலே ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பைத்தியக்காரத்தனமாக டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு. இந்த டிஸ்கஷன் நாம் ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா கார் கம்பெனியில் இது இருக்கும், இது வந்தே ஆகும். ரைட்டா? பல இடங்களில் நான் இதை மென்ஷன் பண்ண போகிறேன். ஒரு கார் கம்பெனியில் வந்து ஏன் என்னுடைய பொருட்களை வந்து நான் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகணும், அதை அங்கேயே சேவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கணும். நான் வாட்டர் கேனே பெரிய கேன்லாம் தூக்கிக்கிட்டு குடையும் தூக்கிட்டுலாம் நான் போக முடியாதுனால அங்கே வந்து எனக்கு ஒரு வசதி கொடுத்தாதான் இல்லையா, நம்ம பே பண்ண தானே செய்கிறோம், அமௌண்ட்டு சும்மா ஓசியில் பண்ணலையே. அதனால் கண்டிப்பாக வரும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கு வந்து மிக முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் பற்றி பேசணும். நிச்சயமாக மாற்றங்கள் நிகழும் அப்படின்னு வந்து நான் நம்புகிறேன், நீங்களும் நம்புறீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன். நிச்சயமாக நம்ம 2 பேரும் சேர்ந்து சில விஷயங்களை நம்ம அன்றைக்கி பேசுனது வந்து இந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத வந்து நான் எதிர்பார்க்கல. பட் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நான் இன்னும் எதிர்பார்க்குறோம் அதை. ஏன்னா மக்கள் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து சொல்ல ஆரம்பிக்கும் போது உள்ளே இருந்து அப்படியே வெளியே வராங்க, வெளியே வந்து நான் இப்படி இருக்கேங்கிறத காட்டுறாங்க. அப்போ அப்படி காட்டுறவங்களுக்கு நம்மளும் பதில் சொல்லணும்ல. கண்டிப்பாக. ஸோ அது விஷயம் சொன்னோம். கண்டிப்பாக வந்து அது ரொம்ப உபயோகமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மாற்றங்கள் நிச்சயமாக நிகழணும். நம்ம குரல் எப்போவுமே ஓங்கி ஒலிக்கும். அது இந்த துறையில் இருக்கும் பொழுது இந்த துறையில் நடக்கக்கூடிய ஏதாவது மேம்படுத்துதல் வேணும், இன்னும் வந்து அப்டேட் வேணும்னாலோ இல்லை ஏதோ ஒரு தவறு நடந்தாலோ கண்டிப்பாக வந்து அதை சுட்டி காட்டுறது என்னுடைய வேலையாக இருக்கும். ப்ளஸ் நீங்களும் அதில் பங்கெடுத்துக்குவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கு நம்ம கூட இந்த டிஸ்கஷனில் பங்கேற்றதற்கு ரொம்ப நன்றி.